Welcome students, I am Jayanti. 11th Maths exercise 4.4 first question. By the principle of mathematical induction, prove that for n is greater than or equal to 1, 1 power 3 plus 2 power 3 plus 3 power 3 plus and so on plus n power 3 equal to n into n plus 1 divided by 2 the whole square அப்படின்னு question கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன எடுத்துக்கலாம்னா கொடுத்துருக்கிற கொஷினை P of n அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சொல்யூஷன் பாருங்கள். let P of n equal to கொடுத்துருக்கிற கொஷின் அப்படியே எழுதிக்கிறோம். 1 power 3 plus 2 power 3 plus 3 power 3 and so on n power 3 equal to n into n plus 1 divided by 2 the whole square. எப்பயுமே கொடுத்துருக்கிற கொஷினை P of n அப்படின்னு எடுத்துக்குவோம். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை பொறுத்தவரையும் P of n அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். கொடுத்துருக்கிற இந்த வேல்யூவை 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு எப்போவுமே கிடைக்கணும். சரிங்களா? இப்போ n ஈக்குவல் டு 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ n இருக்கிற இடத்துல 1, ஸோ P of 1 ஈக்குவல் டு இங்கே இருக்கிற ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் கொடுத்துருக்குற அந்த ஜென்ரல் டேர்மில் தான் என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ n into n plus 1 by 2 the whole squared. ஸோ n இருக்கிற இடத்துல 1. இப்போ 1 into 1 plus 1 n இருக்குங்க இல்லையா? ஸோ n-க்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். divided by 2 the whole square. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ 1 ஆட் பண்ணும்போது 2. ஸோ 1 into 1 plus 1 is 2 divided by 2 the whole square. இப்போ 2 நோமேட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் 1 இருக்குது. ஸோ 1 ஸ்கொயர். இப்போ 1 ஸ்கொயர் மீன்ஸ் 1 into 1. ஸோ 1 into 1ஓட ஆன்சர் என்ன அப்படின்னா 1. ஃபஸ்ட் இருக்கிற கொஸ்டின் பாருங்கள். நமக்கு 1 cube. 1 cubeனா என்ன அர்த்தம்? 1 cube மீன்ஸ் 1 into 1 into 1. நம்ம மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்குதுங்களா? ஸோ நமக்கு ஈக்குவலுக்கு இந்த சைடும் 1 கிடைச்சிருக்கு. ஸோ தட் ஒன் இஸ் ஹின்ஸ் P of 1 is true அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் கட்டாயம் இருக்கும். அந்த டேர்ம் தான் என்னோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு P of 1 is true நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் கட்டாயம் n equal to kன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது கட்டாயம் அது நமக்கு ட்ரூவாக தான் இருக்கும். ஸோ let us assume that the statement is true for n equal to k. n இருக்கிற இடத்துல 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரூன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டாயம் n equal to kவும் நமக்கு என்ன அப்படின்னா அஷ்யூம் பண்ணிக்கலாம் kவும் ட்ரூ அப்படின்ட்டு. ஸோ n இருக்கிற இடத்துல kன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ P of n இருக்கிற இடத்துல எல்லாமே kன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ n இருக்கிற இடத்துல kன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது P of k equal to 1 power 3, 2 power 3, 3 power 3 and so on plus k power 3 equal to k into k plus 1 by 2 the whole square. n இருக்கிற இடத்துல k நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ k into k plus 1 divided by 2 the whole square அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு இருக்கட்டும். அடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். to prove next என்ன அப்படின்னா P of k plus 1 is true. நம்ம P of k plus 1 வந்து ட்ரூ நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ P of k plus 1 அப்போ k இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா k plus 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். n இருக்கிற இடத்துல kன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அதே மாதிரி n இருக்கிற இடத்துலையும் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா k plus 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ P of k plus 1 equal to இங்கே இருக்கிறதுலேயே நம்ம டேரெக்டாக k இருக்கிறதுல k plus 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஸோ 1 power 3 plus 2 power 3 plus and so on k power 3. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ணுவோம்னா k இருக்கிற இடத்துல k plus 1. இப்போ ரிமைனிங் டேர்ம் வந்து k இருக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டேர்ம் வந்து k plus 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ k power 3 plus k இருக்கிற இடத்துல k plus 1 whole power 3 equal to k இருக்கிற இடத்துல k plus 1. நெக்ஸ்ட்டு k இருக்கிற இடத்துல k plus 1. இங்கே இருக்கிற ஒரு plus 1 அதங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். divided by 2 the whole square. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த மட்டும் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். k plus 1 1 ஆட் பண்ணும்போது k plus 2 divided by 2 the whole square. இது மட்டும் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த டேர்ம் மட்டும் எழுதியிருக்கேன். k plus 1 ஆஃப் 1 ஆட் பண்ணும்போது 2. ஸோ k plus 2 divided by 2 the whole square. நம்ம இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் P of k plus 1 is true அப்படின்னு எழுத முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இந்த சைடு இருக்கிற வேல்யூஸில் 1 power 3, 2 power 3 plus and so on k power 3. இந்த டேர்முக்கு மட்டும் நமக்கு வேல்யூ இருக்குது பாருங்கள். என்ன இருக்குது? k into k plus 1 divided by 2 the whole square அப்படின்னு இருக்குங்களா? ஸோ இந்த டேர்முக்கு மட்டும் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். k into k plus 1 by 2 the whole square. ரிமைனிங் k plus 1 whole power 3 இருக்கு. அதே நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் இந்த ஆன்சர் கிடைக்கணும். அப்போ தான் P of k plus 1 is true அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். k plus 1 divided by 2 the whole square இருக்குது. நமக்கு ஸ்கொயர் வேல்யூ வந்து எல்லா ஈச் எலமெண்ட்டுமே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ k ஸ்கொயர் into k plus 1 the whole square divided by 2 ஸ்கொயர்னா 2 2s are 4 plus k plus 1 whole power 3 அப்படின்னு எழுதிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுக்குமே நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். இந்த டேர்முக்கு ஏற்கனவே பி ஆஃப் கே வச்சுருப்போம். ஒவ்வொரு மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போதுமே பி ஆஃப் கேவோட வேல்யூவை பி ஆஃப் கே ப்ளஸ் 1 நம்ம கொண்டுட்டு வரும்போது சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ பி ஆஃப் கேவோட வேல்யூவை நம்ம இந்த டேர்ம் வரையும் வரும், அதோட சேர்த்து இந்த டேர்மை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இந்த ஸ்கொயர் பண்ணுறோம் ஈச் வேல்யூஸையும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் கே ப்ளஸ் 1 ஹோல் பவர் 3. இப்போ நம்ம கம்மியான பவர் என்ன இருக்குன்னா 2 இருக்குது. இதை மட்டும் நம்ம காமனாக வெளில எடுத்துக்கிறோம். ஸோ காமனாக வெளில எடுக்கும்போது கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், இந்த டேர்மில் கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குது, கே ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு கே ப்ளஸ் 1 மட்டும்தான் இருக்கும். அந்த கே ப்ளஸ் 1 தான் அங்கே எழுதியிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். ஸோ கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஆஃப் இந்த கே ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இது ரெண்டுக்கு நமக்கு 4 இல்லை. ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4k ப்ளஸ் 4 அப்படின்னு வரும். ஸோ 4k ப்ளஸ் 4 டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை 4. ஏன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணியாச்சு. ஸோ 4k ப்ளஸ் 1 கே ஸ்கொயர் ப்ளஸ் 4k ப்ளஸ் 4 இருக்குது. இந்த 4 எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 4 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ கே ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு k plus 1 the whole square of k square plus 4k plus 4 வந்து 2 square divided by 4. இது நமக்கு எந்த ஃபார்முலா மெத்தடில் இருக்குது அப்படின்னா a plus b the whole square equal to a square plus 2ab plus b square அப்படின்னு இருக்கு. இப்போ a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா kனும், b இருக்கிற இடத்துல வந்து 2ன்னு இருக்குது. a ஸ்கொயர் அப்படின்னா k ஸ்கொயர், b ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர். அப்போ b இருக்கிற இடத்துல 2 இருக்குது. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா k plus 2 the whole square அப்படின்னு எழுதிக்கலாம். So, k plus 1 the whole square of k plus 2 the whole square divided by 4. இது எல்லாமே ஸ்கொயர் வேல்யூல இருக்குது. இப்போ காமனாக ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா k plus 1 into k plus 2 divided by 2 the whole square அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிற லெஃப்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். லெஃப்ட் சைடில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதும் ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த வேலிடிட்டி ஆஃப் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ஃபாலோஸ் ஃப்ரம் த பி ஆஃப் கே. இப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா பி ஆஃப் கேவும் நமக்கு என்ன அப்படின்னா ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு பி ஆஃப் 1ம் ட்ரூ தான். பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இதுன்னு என்னென்னா நம்ம கொஷின் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். புரியுதுங்களா? Next second question பாருங்க. By the principle of mathematical induction prove that for n is greater than or equal to 1. ரொம்ப முக்கியம். n is greater than or equal to 1. 1 square plus 3 square plus 5 square plus and so on 2n minus 1 the whole square equal to n into 2n minus 1 into 2n plus 1 divided by 3. எப்பவுமே மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் கொஸ்டினை பி ஆஃப் என்னன்னு எடுத்துக்குவோம். ஸோ பி ஆஃப் என் ஈக்குவல்ட்டுன்னு அந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறோம். n ஈக்குவல் டு என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ 1லேருந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ n ஈக்குவல் டு 1ன்னு ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ n இருக்கிற இடத்துல 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ பி ஆஃப் 1 ஈக்குவல் டு நமக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் கிடைக்கணும். அதாவது 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 1 into 1. அப்போ 1 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கணும். இப்போ பி ஆஃப் 1 n இருக்கிற இடத்துல 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 1 into 2n minus 1. இப்போ 2nனா 2 into n அர்த்தம். அப்போ 2 into 1 minus 1. 2n plus 1. அப்போ 2 into 1 plus 1 divided by 3. நெக்ஸ்ட்டு சிம்பிளை பண்ணும்போது 2 into 1 2 minus 1 into 2 1s are 2 plus 1 divided by 3 அப்படின்னு இருக்கு. இது ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 2 1s are 2 minus 1 into 2 1s are 2 plus 1 divided by 3. ஸோ 2லேருந்து 1 சப்ரா பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும். ஸோ 1 into இங்கே இருக்கிற 1 2லேருந்து 1 சப்ரா பண்ணும்போது 1 2 plus 1 is 3 divided by 3. நெக்ஸ்ட்டு 3யும் 3 நம்ம கட் பண்ணிட்டோன்னா 1 1s are 1. அப்போ நம்ம இந்த ரெண்டு டேர்மும் நமக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கா? அப்படி கிடைக்கும்போது ஹென்ஸ் பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ. பி ஆஃப் 1 இஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கட்டாயம் n ஈக்குவல் டு கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது பி ஆஃப் கே ப்ளஸ் 1 கேவும் என்னவா இருக்கும் அப்படின்னா ட்ரூவாக தான் இருக்கும். இப்போ n இருக்கிற இடத்துல கேன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ கொஷினில் பி ஆஃப் கே ஈக்குவல் டு 1 பவர் 2 ப்ளஸ் 3 பவர் 2 ப்ளஸ் 5 பவர் 2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் n இருக்கிற இடத்துல கேன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ n என்ன இருக்குது அப்படின்னா 2n மைனஸ் 1 இருக்குது. ஸோ நமக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 2k n இருக்கிற இடத்துல கேன்னு சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ 2k minus 1 the whole square equal to n into 2n minus 1. இப்போ n into 2n minus 1 into 2n plus 1 divided by 3. இப்போ n இருக்கிற இடத்துல கேன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது k into 2k minus 1 into 2k plus 1 divided by 3 அப்படின்னு கிடைக்கும்.
இது வந்து எதோட வேல்யூனா p of k ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் to prove அப்படின்ட்டு p of k plus 1 is true நம்ம ப்ரூவ் பண்ணணும். எதை ப்ரூவ் பண்ணணும்னா p of k plus 1 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் ட்ரூன்னு. ஸோ k இருக்கிற இடத்துலலாம் k plus 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ p of k plus 1 equal to 1 power 2 plus 3 power 2 plus 5 power 2 and so on 2k minus 1 the whole square plus k இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் k plus 1 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன். 2 of k plus 1 minus 1 the whole square. இப்போ என்ன வரும் 2k plus 2 minus 1 the whole square. இப்போ 2k 2லேருந்து 1 சப்ரா பண்ணும்போது plus 1 the whole square. அதை தான் அந்த ஸ்டெப் இங்கே எழுதியிருக்கிறோம். k ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். k plus 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது k இருக்கிற இடத்துல k plus 1ன்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ k இருக்கிற இடத்துல k plus 1 கொடுக்கும்போது 2k. அப்போ 2 of k plus 1 minus 1 the whole square. நெக்ஸ்ட்டு 2 சைடுமே மல்டிப்ளை பண்ணும்போது 2k plus 2 minus 1 the whole square. இந்த 2 டேர்மை நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ 2லேருந்து 1 சப்ரா பண்ணும்போது 1 பிக்கர் நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் 1. ஸோ 2k plus 1 the whole square அதை தான் அங்கே நம்ம எழுதியிருக்கிறோம். ஈக்குவல் டு k இருக்கிற இடத்துல k plus 1 2k அப்படின்னா 2 of k plus 1 இங்கே இருக்கிற மைனஸ் 1 இன்ட்டு 2k plus 1. அப்போ 2 of k plus 1 plus 1 divided by 3. k இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே k plus 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால இதை ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் k plus 1 அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 2வை உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 2k plus 2 எழுதிருக்கோங்களா அங்கே இருக்கிற மைனஸ் 1 k plus 1 அப்படியே எழுதியாச்சு. 2வை இந்த 2 டேர்முக்கு மட்டும்தான் காமன். இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2k ப்ளஸ் 2 இங்கே இருக்கிற மைனஸ் 1 இதுலேயும் போய் 2ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாது ஏன்னா இதுக்கு மட்டும்தான் காமன். இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது 2k ப்ளஸ் 2 இங்கே இருக்கிற ப்ளஸ் 1 டிவைடட் பை 3. நெக்ஸ்ட்டு 2லேருந்து 1 சப்ரா பண்ணும்போது 1 பிக்கர் நம்பர் சைன் வந்து ப்ளஸ். ஸோ k ப்ளஸ் 1 இங்கே இருக்கிறதுல 2k ப்ளஸ் 1 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணும்போது 3. ஸோ 2k ப்ளஸ் 3 டிவைடட் பை 3. இது வந்து என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கிற லெஃப்ட் சைடு ஆர்ஹெச்எஸ் இருக்குது. அதுவே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எல்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எல்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற டேர்மில் இது கே பி ஆஃப் கேவோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். இது ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா பி ஆஃப் கே. பி ஆஃப் கேக்கு என்ன இருக்குது பாருங்கள். பி ஆஃப் கேக்கு 1 power 2 + 3 power 2 + 5 power 2 and so on 2k minus 1 the whole square இருக்குது. k into 2k minus 1 into 2k plus 1 divided by 3 இருக்குது. அதோடு இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் அங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இந்த டேர்முக்காக நம்ம சப்ஸ்டிட் பண்ணுற வேல்யூவு k into 2k minus 1 2k plus 1 k into 2k minus 1 into 2k plus 1 divided by 3 plus இங்கே இருக்கிற அந்த டேர்ம் அப்படியே கீழே கொண்டு வந்திருக்கோம் 2k plus 1 the whole square அப்படின்ட்டு. ரெண்டுலேயும் காமனாக பாருங்கள் 2k plus 1 2k plus 1 நமக்கு காமனாக இருக்குது. ஸோ அதை மட்டும் காமனாக வெளில எடுத்தோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குன்னா k into 2k minus 1 divided by 3 ப்ளஸ் இங்கே 2 பவர் இருக்கிறதுனால 1 மட்டும்தான் வெளில எடுத்துருக்குறோம். இன்னொரு ரிமைனிங் வந்து 2k plus 1 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2k plus 1 k into 2k minus 1 அப்படியே இருக்கும். இதை மட்டும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 3 into 2k plus 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3 உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 2k plus 1 இங்கே கேவால் மல்டிப்ளை பண்ணும்போது 2k into k k ஸ்கொயர். இப்போ k into k என்ன வரும்னா k ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் k into 1னா k. நெக்ஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6k 3 1s are 3 டிவைடட் பை என்ன இருக்குன்னா 3ன்னு இருக்குது. இங்கே 6k இருக்குது இங்கே மைனஸ் k இருக்குது. அப்போ 6kலேருந்து மைனஸ் கேவை நம்ம சப்ரா பண்ணுறோம். ப்ளஸ்ஸு மைனஸ் வந்திருக்குன்னா சப்ரா பண்ணும்போது 6kலேருந்து 1k சப்ரா பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5k அப்படின்னு கிடைக்கும். சப்ரா பண்ணியாச்சு. 6kலேருந்து 1kவை சப்ரா பண்ணும்போது 5k. அப்போ ரிமைனிங் இருக்கிற அந்த டேர்ம் அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷனில் இருக்குது, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருக்குது. இதை ஃபேக்டரி பண்ணும்போது ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா மல்டிபிள் இன் 3 2s are 6 ஆட் இன் 5 நம்ம ப்ளஸ் போடுவோம் இல்லையா அந்த ஃபேக்டரியில் நம்ம பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மல்டிபிள் இன் 3 2s are 6 ஆட் இன் 5. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6 3யும் 2வையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 5 கிடைக்கும். k ஸ்கொயர்ட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா 2. அப்போ ஈச் டேர்மும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 2வையும் 2வையும் கட் பண்ணும்போது 1. இங்கே நம்ம கட் பண்ண முடியாது. ஸோ கீழே டினாமினேட்டரில் இருக்கிறத 2k plus 3 k plus 1 அப்படிங்கிற இந்த டேர்ம் தான் இங்கே எழுதியிருக்கும். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2k plus 3ன்னு எழுதிக்கலாம். இங்கே இருக்கிறது k plus 1ன்னு எழுதிக்கிறோம்.
இதுக்கு தான் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்காக நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 2k + 1 இங்கே இருக்குது. இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 2k + 3 ஆஃப் k + 1 ஹோல் டிவைடட் பை 3 அப்படின்னு இருக்குது. நம்ம ஆர்டராக எழுதணும்னா k + 1 நெக்ஸ்ட்டு 2k + 1 நெக்ஸ்ட்டு 2k + 3 டிவைடட் பை 3. இதுதான் நமக்கு RHSல இருக்குது. LHSும் நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ P of k + 1 is true. அப்படியா இருந்துச்சுன்னா இந்த வேலிடிட்டி ஆஃப் P of k + 1 follows from that the P of k. So therefore by the principle of mathematical induction என்ன கொஷின் இருக்கோ நம்ம அதை அப்படியே எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்க. Prove that the sum of the first n non-zero even numbers is n² + n. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப்னா நமக்கு ப்ளஸ் வேல்யூ வரும். ஃபஸ்ட்டு n நான்-ஜீரோ, இப்போ ஜீரோ இல்லாத ஈவன் நம்பர்ஸை என்னான்னு எழுதணும். அப்போ ஜீரோ இல்லாமல் ஈவன் நம்பர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 2, 4, 6 அப்படி தான். சம் ஆஃப் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதும்போது P of n ஈக்குவல் டு அந்த சீரியஸ் என்ன எழுதுகிறோன்னா 2 + 4 + 6 ஏன்னா சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு n நான்-ஜீரோ ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்னால 2, 4, 6 தான் வரும், நமக்கு ஜீரோவும் வரும். ஜீரோ இல்லாத டேர்முங்கிறதுனால நம்ம இந்த சீரியஸ் எடுத்துக்கிறோம். ஸோ 2 + 4 + 6 அண்ட் ஸோ ஒன். இதோட ஜென்ரல் டேர்ம் எப்படி இருக்குன்னா 2 மல்டிபிள்ஸாக இருக்கிறதுனால 2n அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு என்ன இருக்குது அப்படின்னா n² + n. இப்போ நம்ம இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஜென்ரல் டேர்ம் n² + n. இதில் ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறோம்னா 1ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இது எல்லாமே எடுத்துக்குவோம். ஸோ n ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது P of 1 ஈக்குவல் டு n². அப்போ 1² + 1. 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 + 1. 1 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 2. இப்போ 2ங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு கிடச்சிருக்கா? அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு அப்படின்னால P of 1 is என்ன அப்படின்னா ட்ரூ அப்படின்னு எழுதிக்கலாம். Let us assume that the statement is true. இதில் n ஈக்குவல் டு k அப்படின்னு இருக்கும்போதும் ஸோ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது n இருக்க இடத்துல kன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ P of k ஈக்குவல் டு 2 + 4 + 6 and so on 2n. ஸோ இங்கே kன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2k ஈக்குவல் டு n² + n. ஸோ k² + k அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ 2 ப்ரூ என்ன பண்ணுவோம், k இருக்கிற இடத்துல k + 1ன்னு கொடுப்போம். ஸோ P of k + 1 is true. எதை ட்ரூ பண்ணணும் நம்ம ட்ரூன்ட்டு. P of k + 1 ஈக்குவல் டு 2 + 4 + 6 and so on. ஃபஸ்ட்டு 2k எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு k இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், k + 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2k எழுதிக்கணும். அதுக்கப்புறம் k இருக்கிற இடத்துல k + 1. ஒவ்வொரு எழுதும் போதுமே k + 1க்கு இப்படி தான் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ 2k + 2 of k + 1 ஈக்குவல் டு k² அப்படின்னா k + 1 the whole square ப்ளஸ் k இருக்கிற இடத்துல k + 1ன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ k + 1 the whole square k + 1 நமக்கு காமனாக இருக்கிறதுனால k + 1 மட்டும் எடுத்துக்கிறோம். இங்கே 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 1 டைம்ஸ் மட்டும் காமனாக எடுத்தோம்னா பேலன்ஸ் k + 1. இங்கே நமக்கு k + 1ங்கிறது பவரில் 1 தான் இருக்குது. ஸோ இந்த டேர்மே எடுக்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 1 வரும். இங்கே இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற k + 1 இந்த டேர்மை எடுத்ததுனால வந்திருக்கிற இந்த 1. ஸோ 1 ஆட் பண்ணும்போது 2. ஸோ k + 1 × k + 2. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 2, 4, 6 and so on 2k. இதுவரை இருக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற என்ன டேர்ம் அப்படின்னா P of kல k² + k. அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். k² + k. ரிமைனிங் இருக்கிற 2 of k + 1 அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 நம்ம பண்ணும்போது k² + k. இது ரெண்டுலேயும் காமனாக கேவை வெளில எடுத்துக்கிறோம். கேவை வெளில எடுக்கும்போது இங்கே k² ஒரு k போயிட்டுன்னா k. இங்கே கேலேருந்து ஒரு k வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் ஒன்றுமே இல்லாதனால 1 ப்ளஸ் 2 of k + 1. ரெண்டுலேயும் காமனாக k + 1 k + 1 இருக்குது. ஸோ k + 1 காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற k + 1 வெளில வந்துருச்சுன்னா பேலன்ஸ் k. இதில் இருக்கிற k + 1 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் 2. ஸோ k இங்கே சிம்பிள் என்ன இருக்குன்னா ப்ளஸ்ஸு. ஸோ k + 2. இப்போ நமக்கு இருக்கிற ரெண்டு சைடுமே ஈக்குவல் ஆகிடுச்சுங்களா. ஸோ P of k + 1 is true. அப்படி இருந்துச்சுன்னா கட்டாயம் P of n எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரூவாக தான் இருக்கும். Next, fourth question. By the principle of mathematical induction, prove that for n is greater than or equal to 1. 1 × 2 + 2 × 3 × 3 × 4 plus and so on n × n + 1 equal to n × n + 1 × n + 2 divided by 3 அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ணுவோம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு எப்பயுமே கொஷினை P of n எடுத்துக்குவோம். ஸோ P of n ஈக்குவல்ட்டுன்னு கொஷின் எடுத்து எழுதியாச்சு. n இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம், 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோங்களா. ஸோ n இருக்கிற இடத்துல எல்லாமே 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் வரணும். ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1 × 1 + 1 × 1 + 2 divided by 3.
n இருக்கிற இடத்துல எல்லாமே 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சிம்பிளை பண்ணும்போது 1 1 + 1 2 1 + 2 3 டிவைடட் பை 3. ஸோ 3யும் 3யும் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா 1 2 இஸ் 2. ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குது என்ன பாருங்கள் 1 × 2 தான் இருக்குது இஸ் 2. இப்போ நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக வந்ததுனால ஹென்ஸ் P of 1 இஸ் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 2ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் n = k நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ n = k அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது P of k = n இருக்கிற இடத்துலலாம் என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம் k. ஸோ P of k = 1 × 2 + 2 × 3 + 3 × 4 + and so on k × k + 1 = k இருக்கிற இடத்துலலாம் n இருக்கிற இடத்துல kன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ k of k + 1 × k + 2 டிவைடட் பை 3. ஸோ to prove next step என்ன பண்ணுவோம் அப்படின்னா P of k + 1 is true அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ to prove P of k + 1 is true. ஸோ k இருக்கிற இடத்துல எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா k + 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். P of k + 1 = 1 × 2 + 2 × 3 + and so on. ஃபஸ்ட்டு கேவோட டேர்மை எழுதிக்கணும் எப்போவுமே k × k + 1 ப்ளஸ் k இருக்கிற இடத்துலலாம் k + 1 கொடுக்க போகிறோம். இப்போ k இருக்கிற இடத்துல k + 1 இங்கே ஒன்று ஆட் பண்ணும்போது k + 2 ஆகிடும் நமக்கு. நம்ம ஒவ்வொன்றுமே சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ k இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு கேவை போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு k + 1க்கு நெக்ஸ்ட்டு டேர்மை தான் நம்ம எழுதுவோம். k இருக்கிற இடத்துல k + 1 k + 1னா இங்கே ஒன்னோட ஒன்று ஆட் பண்ணும்போது 2 ஆகிடும். இப்போ k + 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஈஸியாக எழுதிக்கலாம் k + 1 1ன்னா 2ன்னு எழுதிக்கலாம் 2னா 3ன்னு எழுதிக்கலாம். ஒன்று தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ k + 1 × k + 2 × k + 3 டிவைடட் பை 3. இது சேம் மாடல். இது வந்து P of k ஓட வேல்யூ. ஸோ P of k ஓட வேல்யூவை நம்ம அப்படிங்க சப்ஸ்டிட் பண்ணுறோம். k × k + 1 × k + 2 டிவைடட் பை 3. ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்கள் k + 1 × k + 2 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். k × k + 1 × k + 2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 × k + 1 × k + 2 டிவைடட் பை 3 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் k + 1 k + 2 நமக்கு இது ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குங்களா. ஸோ காமனாக வெளில எடுக்கும்போது k + 1 k + 2 இந்த டேர்மில் எடுக்கும்போது ரிமைனிங் வந்து k இருக்கும். இதில் ரிமைனிங் வந்து 3 இருக்குது. சென்டரில் ப்ளஸ் இருக்கிறதுனால k + 3 டிவைடட் பை 3ன்னு எழுதியாச்சு. ரெண்டு சைடும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ P of k + 1 இஸ் என்ன அப்படின்னா ட்ரூ. இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா கட்டாயம் P of kவும் நமக்கு ட்ரூ தான், P of 1ம் நமக்கு ட்ரூ தான். ஸோ P of n வந்து என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் சம் யூஸிங் த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அதே சேம் மாடல் தான். 1 - 1 டிவைடட் பை 2 ஸ்கொயர் ஆஃப் 1 - 1 டிவைடட் பை 3 ஸ்கொயர் of 1 - 1 divided by 4 square and so on. 1 - 1 divided by n square equal to n plus 1 divided by 2n அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே கொஷினை P of n எடுத்து எழுதிக்குவோம். இப்போ P of n equal to கொஷின் எடுத்து எழுதியாச்சு. ஸோ லெட் n equal to 2. ஏன் எல்லா இடத்துலையும் 1 சப்ஸ்டிட் பண்ணி இதை 2 சப்ஸ்டிட் பண்ணுறோன்னா நம்ம கொஷினில் n is greater than or equal to 2 இதுவரை n is greater than or equal to 1ன்னு கொடுத்ததுனால 1 ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். இதில் n is greater than or equal to 2ன்னு கொடுத்ததுனால 2லேருந்து தான் நம்ம நம்பர்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது 2ன்னு கொடுத்ததுனால 2லேருந்து தான் எடுத்துக்குவோம். ஸோ n equal to 2ன்னு தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ n இருக்கிற இடத்துல 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது P of 2 equal to 2 + 1 divided by 2 × 2 அதான் அங்கே எழுதியிருக்கோம். ஸோ 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணும்போது 3 divided by 2 2s are 4. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 3/4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போதும் அதுதான் கிடைக்கணும். இப்போ பாருங்கள் 1 - 1 divided by 2 ஸ்கொயர்னா 2 2s are என்னது 4. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 4 - 1 equal to என்ன கிடைக்குன்னா 3 divided by 4. இப்போ நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா. ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா P of 2 is true. நமக்கு P of 1 கொடுக்கல 2லேருந்து நம்ம எடுத்துக்குவோம். இப்போ P of 2 is ட்ரூவாக இருந்துச்சுன்னா n equal to k நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். கட்டாயம் P of kவும் நமக்கு ட்ரூ தான். ஸோ n இருக்கிற இடத்துலலாம் kன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ P of n இருக்கிற இடத்துல P of kன்னு கொடுக்குறோம். இப்போ n இருக்கிற இடத்துல kன்னு கொடுக்கும்போது P of k equal to இங்கே இருக்கிற இடத்துல 1 - 1 divided by k ஸ்கொயர் equal to k + 1 divided by 2k சப்ஸ்டிட் பண்ணியாச்சுங்களா. இப்போ இது கட்டாயம் P of kவும் ஒரு ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு P of k + 1 வந்து ட்ரூ நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரைட் to prove equal to P of k + 1 is true. இப்போ k இருக்கிற இடத்துல k + 1 கொடுக்க போகிறோம். ஸோ P of k + 1 equal to 1 - 1 divided by 2 square
of 1 minus 1 divided by 3 square and so on 1 minus 1 divided by k square. Next step என்ன பண்ணணும், k இருக்கிற இடத்துல k plus 1 கொடுக்கணும். So into 1 minus 1 divided by k plus 1 the whole square equal to k plus 1. அப்போ ஏற்கனவே ஒரு plus இருக்கிறதுனா 1 இருக்கிறதுனால k plus 2 எழுதிக்கிறோம். divided by 2 into k plus 1. இது புரியுதுல, k இருக்கிற இடத்துல k plus 1 கொடுப்போம். ஏற்கனவே ஒரு 1 இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா k plus 2 அப்படின்னு கிடைக்குது. divided by 2 into k plus 1. next same model. இப்போ இங்கே இருக்கிற ஆன்சர் மூலம் நமக்கு p of k ஓட வேல்யூ. ஸோ p of k ஓட வேல்யூ நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும்போது k plus 1 divided by 2k அப்படின்னு இருக்கு. into 1 minus 1 divided by k plus 1 the whole square. நம்ம இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். k plus 1 divided by 2kங்கிறது அப்படியே எழுதிக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 into k plus 1 the whole squareனா k plus 1 the whole square minus 1 divided by k plus 1 the whole square அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், k plus 1 divided by 2k அப்படி இருக்குது. இங்கே k plus 1 the whole square minus 1 இருக்கா, இந்த இடத்துல k plus 1க்கும் k plus 1 the whole squareக்கும் ஒரு கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 2k into k plus 1ங்கிறது டினாமினேட்டரில் இருக்கும். நியூமரேட்டரில் இந்த k plus 1க்கும் இந்த k plus 1க்கும் கேன்சல் ஆகும். இங்கே பவர் 2 இருக்குது. இது எப்படி எழுதுறேன்னா k plus 1 into k plus 1 வேணால் எழுதிக்கலாம். இப்போ கேன்சல் ஆகிட்டோம்னா ரிமைனிங் k plus 1ன்னு ஒரு டேர்ம் நமக்கு இருக்கும். இப்போ டினாமினேட்டர் ரிமைனிங் இருக்கிறது 2k of k plus 1. அதை தான் இங்கே எழுதியாச்சு. நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னா k plus 1 the whole square, அதாவது a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. a plus b the whole squareக்கு ஃபார்முலானா a square plus 2ab plus b square அப்படின்னு. இப்போ a இருக்கிற இடத்துல kனும் b இருக்கிற இடத்துல 1ன்னு இருக்குது. அந்த ஃபார்முலா தான் இதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ k ஸ்கொயர் ப்ளஸ் 2k ப்ளஸ் 1 ஸ்கொயர்னா 1. இங்கே இருக்கிற மைனஸ் 1. இந்த ப்ளஸ் 1க்கு மைனஸ் 1க்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா k ஸ்கொயர் ப்ளஸ் 2k டிவைடட் பை 2k ஆஃப் k ப்ளஸ் 1. இது ரெண்டுலேயும் காமனாக கேவை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா k ஸ்கொயர்லேருந்து k வெளில எடுக்கும்போது k மட்டும் இருக்கும். இந்த 2kலேருந்து k மட்டும் எடுக்கும்போது 2ன்னு இருக்கும் ரிமைனிங். டிவைடட் பை 2k ஆஃப் k ப்ளஸ் 1. இந்த கேக்கும் கேக்கும் கட் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்குன்னா k ப்ளஸ் 2 டிவைடட் பை 2 ஆஃப் k ப்ளஸ் 1. இதுதான் நமக்கு இந்த சைடு இருக்குது. ஸோ ரெண்டும் நமக்கு ஈக்குவலான ஆன்சர்ஸ் வந்திருக்கு. p ஆஃப் k ப்ளஸ் 1 இஸ் என்ன எழுதலாம் அப்படின்னா ட்ரூன்னு எழுதலாம். ஸோ p ஆஃப் k ப்ளஸ் 1 இஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரூவாக தான் இருக்கும். ஸோ கொஷின் எடுத்து எழுதிக்கலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 6th சம்மு, இதுவும் யூஸிங் த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். கொஷின் எடுத்துக்கிறோம். கொஷினை வந்து p ஆஃப் n அப்படின்னு எழுதிக்கிறோம். p ஆஃப் n ஈக்குவல் டு 1 டிவைட் பை 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் அண்ட் ஸோ 1 டிவைட் பை 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் அண்ட் ஸோ n ஈக்குவல் டு n மைனஸ் 1 டிவைட் பை n ப்ளஸ் 1. இதில் என்னோட வேல்யூ எதுலேருந்து சப்ஸ்டிட் பண்ணணும்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போ என்னோட வேல்யூ எதுலேருந்து தான் சப்ஸ்டிட் பண்ணணும்னா 2லேருந்து தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கலாம். p ஆஃப் 2 ஈக்குவல் டு இங்கே இருக்கிற என்னோட வேல்யூ 2 மைனஸ் 1 டிவைடட் பை 2 ப்ளஸ் 1. இப்போ 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணும்போது 1, 2லேருந்து 1 ஆட் பண்ணும்போது 3. நமக்கு என்ன கிடைக்குது 1/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள் என்ன இருக்குது 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 2. ஸோ 1 டிவைட் பை 1 2 ஆட் பண்ணும்போது 3. ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக வந்துருச்சா? ஸோ அப்போ ஹின்ஸ் p ஆஃப் 2 இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ p ஆஃப் 2 இஸ் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா n ஈக்குவல் டு k அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது p ஆஃப் கேவும் கட்டாயம் ட்ரூவாக தான் இருக்கும். ஸோ n இருக்கிற இடத்துலலாம் k நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ p ஆஃப் k ஈக்குவல் டு 1 டிவைட் பை 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் அண்ட் ஸோ 1 டிவைட் பை 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் அண்ட் ஸோ k. n இருக்கிற இடத்துல k நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவல் டு k மைனஸ் 1 டிவைட் பை k ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2 ப்ரூவ் p ஆஃப் k ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ k இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்னா k ப்ளஸ் 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ k இருக்கிற இடத்துல k ப்ளஸ் 1 ஈக்குவல் டு கொஷின் 1 டிவைட் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 டிவைட் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் அண்ட் ஸோ 1. இந்த ஸ்டெப்பை எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம் k இருக்கிற இடத்துல k ப்ளஸ் 1ன்னு கொடுப்போம். எப்பவுமே இதை எழுதிட்டு k இருக்கிற இடத்துல தான் k ப்ளஸ் 1ன்னு கொடுத்துக்குவோம். ஸோ 1 டிவைட் பை 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் அண்ட் ஸோ 1 k ப்ளஸ் 1 ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு k இருக்கிற இடத்துல k ப்ளஸ் 1 இங்கே இருக்கிற மைனஸ் 1 டிவைடட் பை k இருக்கிற இடத்துல k ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. இந்த ப்ளஸ் 1க்கும் மைனஸ் 1க்கும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா k டிவைடட் பை k 1 ஆட் பண்ணும்போது 2
இப்போ கே டிவைட் பை கே ப்ளஸ் டூ அப்படின்னு இருக்குது. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். எதுக்கு இந்த ஸ்டெப்புக்கு சேம் மாடல் தான். பி ஆஃப் கேவோட வேல்யூ எடுத்துக்கிறோம். பி ஆஃப் கேவோட வேல்யூ என்னென்னா கே மைனஸ் ஒன் டிவைட் பை கே ப்ளஸ் ஒன். அந்த ஸ்டெப்பு தான் இங்கே கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் ஆன்சர் 1 கே ப்ளஸ் 1 அப்படின்றது. இந்த ஸ்டெப் எப்படி எழுதணும்னு பாருங்கள். இதுக்கு கே மைனஸ் ஒன் பை கே ப்ளஸ் ஒன் தான். இந்த ஸ்டெப்புக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ஆன்சர் 1 என்னுக்கு ஃபார்முலா என்னென்னா n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைடட் பை 2ங்கிறது ஃபார்முலா. இதுவே n இருக்கிற இடத்துல n ப்ளஸ் 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே n ப்ளஸ் 1 இன்ட்டு n ப்ளஸ் 2 டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். இது ஏற்கனவே நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸில் நீங்கள் படித்தது தான். 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ஆன்சர் 1 n ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2ங்கிறது ஒரு ஃபார்முலா. இப்போ n இருக்கிறதுல என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம்? n ப்ளஸ் 1 அதாவது k ப்ளஸ் 1ன்னு இருக்குது. அப்போ k இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? k ப்ளஸ் 1 இன்ட்டு k ப்ளஸ் 2 பை 2ன்னு இருக்குமா? இந்த டேர்ம் நமக்கு எப்படி இருக்குது? ரெசிப்ரோக்கலாக இருக்குது. இந்த டேர்ம் ரெசிப்ரோக்கலாக இருக்கும்போது இதையும் நம்ம என்ன பண்ணுவோம்? கட்டாயமாக ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணிக்குவோம். அப்போ ரெண்டுமே போத் சைடு என்ன பண்ணுறோம்? டேக் ரெசிப்ரோக்கல். இப்போ இது ரெசிப்ரோக்கலாக ஆகும்போது இந்த கொஷின் நமக்கு மெத்தட் கிடச்சிரும். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 2 டிவைடட் பை கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 அதை தான் அங்கே எழுதியிருக்கு. புரியுதுங்களா? இந்த ஸ்டெப்புங்கிறது அப்படியே தான் இருக்குது. இந்த ஸ்டெப்புக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா இது. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள் கே மைனஸ் ஒன் பை கே ப்ளஸ் ஒன் இருக்கு இல்லையா? இங்கே நமக்கு கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ இருக்குது. இங்கே நமக்கு கே ப்ளஸ் ஒன்று மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுவும் நமக்கு வேணும்னா இதில் என்ன பண்ணிக்கலாம்? கே ப்ளஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று இருக்கிறதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ இங்கேயும் கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ அப்படின்னு நமக்கு டேர்ம் கிடச்சிருது. இப்போ ரெண்டுமே நமக்கு காமனாக டினாமினேட்டர் இருக்கிறதுனால நியூமரேட்டரை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே கே மைனஸ் ஒன் கே ப்ளஸ் டூ இங்கே இருக்கிற ப்ளஸ் டூ டிவைடட் பை கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூன்னு. நல்லா பாருங்கள், டினாமினேட்டரில் கே ப்ளஸ் ஒன் இங்கே இருக்குது, இங்கே கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ இருக்குது. அப்போ டினாமினேட்டர் நம்ம லைக் டேர்மாக மாற்றணும் அப்படின்னா இதை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? கே ப்ளஸ் டூவால் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நமக்கு அந்த டேர்மு தான் இல்லை. இப்போ நம்ம டினாமினேட்டரை மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, சேர்த்து நியூமரேட்டரையும் தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ டினாமினேட்டர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது லைக் ஃப்ராக்ஷனாக மாறிடும். இப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நியூமரேட்டரில் இருக்கிறத நம்ம ஆட் பண்ணி எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேவால் உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கே இன்ட்டு கே என்ன வரும்னா கே ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு கே இன்ட்டு டூ அப்படின்னா 2k. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 2 இஸ் 2. இங்கே இருக்கிற அந்த ப்ளஸ் 2 டிவைடட் பை கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2க்கும் மைனஸ் 2க்கும் கேன்சல் ஆகிடும். 2kலேருந்து 1kவை சப்ரா பண்ணால் கே, இங்கே கே ஸ்கொயர் இருக்குது. அதுதான் அங்கே கே ஸ்கொயர் ப்ளஸ் கே டிவைடட் பை கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த கே ஸ்கொயர் ப்ளஸ் கேல காமனாக கேவை வெளில எடுத்துடுறோம். கேவை வெளில எடுக்கும்போது இங்கே இருக்கிற ஸ்கொயர்லேருந்து ஒரு கே வந்துச்சுன்னா பேலன்ஸ் 1k இருக்கும். ப்ளஸ் இங்கே ஒரு கேவே வெளில எடுக்கும்போது டேர்ம் ஒன்று தான் இருக்குது. ஸோ 1 எழுதிக்குவோம். டிவைடட் பை கே ப்ளஸ் 1 ஆஃப் கே ப்ளஸ் 2 அப்படின்ட்டு. கே ப்ளஸ் ஒன்றுக்கு கே ப்ளஸ் ஒன்றுக்கு கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா கே டிவைடட் பை கே ப்ளஸ் 2 அப்படின்ட்டு. அதுதான் நமக்கு இந்த சைடு இருக்குது கே டிவைடட் பை கே ப்ளஸ் 2 அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு ரெண்டு சைடுமே ஈக்குவலாக வந்ததுனால இந்த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் என்ன ஆகுதுன்னா வெரிஃபை ஆகுது. புரியுதுங்களா? Next 7th question, using the mathematical induction show that for any natural number n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஷின் கொடுத்துருக்காங்க 1 divided by 1 into 2 into 3 plus 1 divided by 2 into 3 into 4 plus 1 divided by 3 into 4 into 5 plus and so on 1 divided by n into n plus 1 into n plus 2 equal to n into n plus 3 divided by 4 of n plus 1 into n plus 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கோம்னா பி ஆஃப் என் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். என் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு கிரேட்டர் தென் லெஸ் தென் சொல்ல நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால என் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ பி ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 3 டிவைடட் பை இருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுவோமா? இப்போ 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 3 டிவைடட் பை 4 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோங்க. ஸோ 1 இன்ட்டு 1 இன் 3 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 4 டிவைடட் பை 4 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 இஸ் 2 1 ப்ளஸ் 2 இஸ் 3. ஃபஸ்ட்டு 4ஐயும் 4ஐயும் கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 1 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. நமக்கு இங்கேயே ஈக்குவலாக வந்துட்டு வேறு சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 2 இஸ் 2 2 3 இஸ் 6. அப்போ 1 டிவைடட் பை 6 இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 2 3 இஸ் 6 6 1 6ன்னு கிடைக்கும்.
ஸோ ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால ஹென்ஸ் பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் பி ஆஃப் கேவும் நமக்கு ட்ரூ தான். ஸோ n ஈக்குவல் டு கேன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். n இருக்கிற இடத்துலலாம் கேன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ பி ஆஃப் கே ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 ப்ளஸ் ஆன்சோ 1 டிவைடட் பை k இன்ட்டு k ப்ளஸ் 1 இன்ட்டு k ப்ளஸ் 2 ஈக்குவல் டு அதே மாதிரியே k ஆஃப் k ப்ளஸ் 3 டிவைடட் பை 4 இன்ட்டு k ப்ளஸ் 1 இன்ட்டு k ப்ளஸ் 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதும் அப்படின்னா டு ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ அப்படின்னு கொண்டு வரணும். இப்போ கே இருக்கிற இடத்துல எல்லாமே k ப்ளஸ் 1ன்னு கொடுப்போம். ஸோ பி ஆஃப் k ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 டிவைட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 ப்ளஸ் 1 டிவைட் பை 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 ப்ளஸ் ஆன்சோ 1. கே டேமாக எப்பயுமே எழுதிட்டு k இருக்கிற இடத்துல k ப்ளஸ் 1 கொடுப்போம். ஸோ k இருக்கிற இடத்துல k ப்ளஸ் 1, k ப்ளஸ் 1 இருக்கிறதுல k ப்ளஸ் 2, k ப்ளஸ் 2 இருக்கிறதுல k ப்ளஸ் 3 ஒன்று தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதே சேம் மாடலை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிறதுல k இருக்கிற இடத்துல k ப்ளஸ் 1, இங்கே இருக்கிறது 1 ஆட் பண்ணும்போது 3யோட 1 ஆட் பண்ணும்போது 4 நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். டிவைடட் பை 4 இன்ட்டு k ப்ளஸ் 1ன்னா 2, 2னா 3. ஏன்னா நம்ம 1 ஆட் பண்ணுறோம். இப்போ டேரெக்டாகவே நம்ம போட்டுக்கலாம். இவ்வளோ சம் போடும்போது நீங்களே ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. 1 தான் நம்ம ஆட் ஆகும்போது 1னா 2 எழுதிக்கலாம், 2னா என்ன எழுதிக்கலாம் 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது சேம் மாடலில் இது பி ஆஃப் கேவோட வேல்யூ. ஸோ பி ஆஃப் கேவோட வேல்யூ என்ன இருக்குது k இன்ட்டு k ப்ளஸ் 3 டிவைடட் பை 4 இன்ட்டு k ப்ளஸ் 1 இன்ட்டு k ப்ளஸ் 2. இந்த டேர்ம் தான் அங்கே எழுதியிருக்கிறோம். ப்ளஸ் ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குன்னா 1 டிவைடட் பை k ப்ளஸ் 1, k ப்ளஸ் 2, k ப்ளஸ் 3 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ரெண்டுலேயும் காமனாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா k ப்ளஸ் 1, k ப்ளஸ் 2 நமக்கு காமனாக இருக்குது. டினாமினேட்டர் பாருங்கள், இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா k இன்ட்டு k ப்ளஸ் 3 டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 டிவைடட் பை k ப்ளஸ் 3 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். 1 டிவைடட் பை k ப்ளஸ் 1 இன்ட்டு k ப்ளஸ் 2. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது k இன்ட்டு k ப்ளஸ் 3, இங்கே இருக்கிற ஒரு k ப்ளஸ் 3 மல்டிபிள் ஆகும். ப்ளஸ் 1 4 இஸ் 4 டிவைடட் பை 4 இன்ட்டு k ப்ளஸ் 3 அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு k இருக்கட்டும், அப்படியே k ப்ளஸ் 3யும் k ப்ளஸ் 3ங்கும் போது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலே எழுதிக்கலாம். ஸோ k ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிற ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணும்போது k ஸ்கொயர் ப்ளஸ் 2abனா 2 இன்ட்டு 3, 2 3s are 6k ப்ளஸ் b ஸ்கொயர்னா 3 3s are 9 ப்ளஸ் 4 டிவைடட் பை 4 ஆஃப் k ப்ளஸ் 3 அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கேவை இன்சைடில் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 டிவைடட் பை k ப்ளஸ் 1 இன்ட்டு k ப்ளஸ் 2, k ஸ்கொயர் இன்ட்டு கேனா k பவர் 3 ப்ளஸ் 6k இன்ட்டு கேனா k இன்ட்டு k வரும்போது k ஸ்கொயர் ப்ளஸ் 9 இன்ட்டு கேனா 9k ப்ளஸ் 4 டிவைடட் பை 4 ஆஃப் k ப்ளஸ் 3 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே இருக்கிறது என்ன இருக்குன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பவர் 2 இருந்துச்சுன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை போட்டுடலாம். பவர் 3 இருக்கிறதுனால இதுக்கு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு 3 ஃபேக்டர்ஸ் நமக்கு இருக்கும். அதை நம்ம எந்த மெத்தடில் போடலான்னு பாருங்கள். இங்கே இருக்கிற வேல்யூவே ஏற்கனவே நம்ம ஃபேக்டர்ஸ் பார்த்துருப்போம். அதாவது கே கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா 1, கே ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா 6, கேவோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா 9, கான்ஸ்டன்ட் வந்து 4. நமக்கு இந்த மெத்தடில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம -1 எடுத்துக்கிறோம். இங்கே ஃபஸ்ட்டு எப்போயுமே 0 தான் கொடுப்போம். இப்போ 1ஓட 0 ஆட் பண்ணும்போது 1. நெக்ஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 1s are 1. 6லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணும்போது 5. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 1s are 5. 9லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணும்போது 4. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 1s are 4. இது நமக்கு என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ இது மாதிரி 0 வந்துச்சுன்னா இது ஒரு ஃபேக்டராக இருக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். எக்ஸ் மைனஸ் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன கொடுப்போம்னா ப்ளஸ்ன்னு கொடுப்போம். நமக்கு இருக்கிற வேரியபிள் கேவாக இருக்கிறதுனால இதை k ப்ளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே இருக்கிற வேல்யூ மைனஸ்னா ப்ளஸ்ன்னு எடுத்துக்குவோம், ப்ளஸ்னா மைனஸ்ன்னு எடுத்துக்குவோம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 1, எடுத்துக்கிற வேரியபிள் கேவாக இருக்கிறதுனால k ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள். இங்கே கான்ஸ்டன்ட்டு இது k ஸ்கொயர். அப்போ 1k ஸ்கொயர் ப்ளஸ் 5k ப்ளஸ் 4 அப்படின்னு இருக்கும். இதை ப்ளஸ் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். அதான் எழுதியிருக்கேன். அந்த ஃபேக்டருக்கு பதிலாக k ப்ளஸ் 1 ஆஃப் k ஸ்கொயர் ப்ளஸ் 5k ப்ளஸ் 4 டிவைடட் பை 4 ஆஃப் k ப்ளஸ் 3. இதை ப்ளஸில் நம்ம போடும்போது மல்டிப்ளை இன் 1 4 இஸ் 4, ஆட் இன் 5.
ஸோ மல்டிபிள் இன் 4 இருக்கணும், ஆட் இன் 5 வரணும். 1 4 is 4, 1 4 ஆட் பண்ணும்போது 5. நம்ம கேவோட கோஎஃபிஷியன்ட் ஒன்றுமே கிடையாது. ஸோ எடுத்துக்கிற வேரியபிள் கேவாக இருக்கிறதுனால k + 1 k + 4 அப்படின்னு இருக்குது. ஏற்கனவே இருக்கிற k + 1 டிவைடட் பை 4 × k + 3 அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு பாருங்கள், இந்த k + 1 k + 2 இது நமக்கு ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா? k + 1 k + 2 சாரிப்பா k + 2 நமக்கு அப்படியே தான் இருக்கும். k + 1 k + 1 கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், k + 1 × k + 4 டிவைடட் பை 4 × k + 2 × k + 3. k + 2 கேன்சல் ஆகாது. ஸோ 4 × k + 2 k + 3 k + 1 மட்டும்தான் நமக்கு கேன்சல் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கிற இதுவும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ p of k + 1 இஸ் என்ன அப்படின்னா ட்ரூ. p of k + 1 இஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் என்னவாக இருக்குன்னா ஹென்ஸ் வெரிஃபைடாக இருக்கும். நெக்ஸ்ட் 8th கொஷின், இதே சேம் மாடலில் 1 / 2 × 5 + 1 / 5 × 8 + 1 / 8 × 11 + and so on 1 / 3n - 1 × 3n + 2 = n / 6n + 4. நமக்கு என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர். இப்போ p of nங்கிற கொஷின் எடுத்து எழுதியிருக்கோம். n = என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ n இருக்கிற இடத்துலலாம் 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ p of 1 = இங்கே இருக்கிற வேல்யூஸ் எடுத்துக்கலாம். 1 / 6 × 1 + 4. இப்போ 6 1s are 6, 6ஓட 4 ஆட் பண்ணும்போது 10. இப்போ 1 / 10 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ 1 / 2 × 5 1 / 2 × 5னா 1 / 10 ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா p of 1 is ட்ரூன்னு எழுதுவோம். p of 1 is ட்ரூவாக இருந்துச்சுன்னா கட்டாயம் n = kன்னு எடுத்துக்குவோம். இப்போ p of kவும் என்னவா இருக்கும் அப்படின்னா கட்டாயம் ட்ரூவாக தான் இருக்கும். ஸோ என்ன இருக்கிற இடத்துல கேன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ p of k = 1 / 2 × 5 + 1 / 5 × 8 + and so on 1 / 3k - 1 × 3k + 2 = k / 6k + 4. ஸோ to prove p of k + 1 is true நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ k இருக்கிற இடத்துல k + 1. ஸோ p of k + 1 = 1 / 2 × 5 + 1 / 5 × 8 + and so on. நம்ம k டேர்மை எப்பயுமே எழுதிட்டு k இருக்கிற இடத்துல என்ன கொடுப்போம்? k + 1ன்னு கொடுப்போம். இப்போ 3 k இருக்கிற இடத்துல k + 1 - 1. நெக்ஸ்ட்டு 3 k இருக்கிற இடத்துல k + 1 + 2 = k இருக்கிற இடத்துல k + 1 6k + 4. அப்போ 6 of k + 1 + 4 6 of k + 1 + 4 அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணி ஃபஸ்ட்டு ஆன்சர் வச்சுக்கலாம். 3 இருக்குது. 3யை உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 3k + 3 - 1 அப்படின்னு வருங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 3யால் மல்டிப்ளை பண்ணும்போது 3k + 3 + 2 அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு சிம்பிளை பண்ணும்போது 1 / 3லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணும்போது 2. ஸோ 3k + 2 ஆஃப் 3k 3யும் 2வும் ஆட் பண்ணும்போது 5. இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சைடில் வச்சுட்டோன்னா நம்ம ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். k + 1 அப்படி இருக்குங்க இல்லையா? ஸோ k + 1 இதில் காமனாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 2வை வெளில எடுத்துக்கிறோம். 2வை வெளில எடுக்கும்போது 2 ஆஃப் 3 × k + 1 இங்கே 2 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 2 டைம்ஸ் வரும் 4. இதில் காமனாக 2வை வெளில எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு k + 1 / 2 × kவை உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 3k + 3 அப்படின்னு கிடைக்கும். 3k + 3 + 2. நெக்ஸ்ட்டு 3யும் 2வும் ஆட் பண்ணும்போது 5. ஸோ k + 1 / 2 ஆஃப் 3k + 3யும் 2வும் ஆட் பண்ணும்போது 5. இப்போ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற வேல்யூக்கு இதுக்கு தான் நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து p of kவோட வேல்யூ. p of kவோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், k / 6k + 4ன்னு இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்னா k / 6k + 4 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிற இந்த டேர்மு நமக்கு இதை தான் நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ளஸ் இந்த டேர்மும் நம்ம எழுதுவோம். இந்த டேர்ம் தான் எழுதியிருக்கோம் பாருங்கள். p of kவோட வேல்யூ k / 6k + 4. ரிமைனிங் நம்ம இங்கே இருக்கிற சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிற இந்த டேர்மு 1 / 3k + 2 3k + 5 அப்படிங்கிற இந்த டேர்மு இங்கே எழுதியிருக்கோம். எழுதிட்டோமா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்.
k divided by இது ரெண்டுலுமே காமனாக 2 டேபிள் வரதுனால 2வை காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா how many 2s are 6னா 3 2s are 6 அப்போ 3k ப்ளஸ் 2 2s are 4ங்கிறனால 2 எடுத்துக்கிட்டோம் 2வை இந்த டேர்மில் காமனாக வெளில எடுத்துருக்குறோம் ப்ளஸ் 1 டிவைடட் பை 3k ப்ளஸ் 2 ஆஃப் 3k ப்ளஸ் 5 அப்படின்னு ரெண்டுலேயும் பாருங்கள் 3k ப்ளஸ் 2 3k ப்ளஸ் 2 காமனாக இருக்கா ஸோ அது ரெண்டுலேயும் காமனாக நம்ம வெளில எடுக்கும்போது 1 டிவைடட் பை 3k ப்ளஸ் 2 ஆஃப் ரிமைனிங் இதில் என்ன இருக்குன்னா k டிவைடட் பை 2ன்னு இருக்குது ப்ளஸ் இதை ரிமைன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 1 டிவைடட் பை 3k ப்ளஸ் 5 அப்படின்றது நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே 1 டிவைடட் பை 3k ப்ளஸ் 2 கேவை மல்டிப்ளை பண்ணும்போது k ஆஃப் 3k ப்ளஸ் 5 ப்ளஸ் 2 ஒன்ஸ் ஆர் என்ன கிடைக்கும் 2 டிவைடட் பை 2 இன்ட்டு 3k ப்ளஸ் 5 நெக்ஸ்ட்டு கேவை உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே இருக்கிற டேர்ம் அப்படியே வரும் 1 டிவைடட் பை 3k ப்ளஸ் 2 கேவை மல்டிப்ளை பண்ணும்போது 3 இன்ட்டு k ஸ்கொயர் வருமா k இன்ட்டு கேனா வரும் k ஸ்கொயர் அப்புறம் 3k ஸ்கொயர் ப்ளஸ் k இன்ட்டு 5னா 5k ப்ளஸ் 2 டிவைடட் பை 2 இன்ட்டு 3k ப்ளஸ் 5 இங்கே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது ஸோ ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 3 2s are 6 மல்டிபிள் இன் 6 ஆட் இன் 5 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 6 வரணும் ஆட் பண்ணால் 5னா 3 2s are 6 3 and 2 ஆட் பண்ணும்போது 5 நெக்ஸ்ட்டு கே ஸ்கொயர்டோ கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும் 3 அதை 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு டேர்மும் 1 3 is 3 கேன்சல் ஆகிட்டா பேலன்ஸ் இங்கே இருக்குது 1 இது எப்படி ஃபேக்டர்ஸ் எழுதலாம் அப்படின்னா நமக்கு இருக்கிற வேரியபிள் k ஸோ அதனால் இது எப்படி எழுதலாம்னா k ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதலாம் இதை வந்து 3k ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதுகிறோம் ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்கிற அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கிறதுல ஃபேக்டர்ஸ் இதுதான் எழுதுகிறோம் 1 டிவைடட் பை 3k ப்ளஸ் 2 ஆஃப் இந்த ஈக்குவேஷனுக்காக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஃபேக்டர்ஸ் இது k plus 1 of 3k plus 2 divided by 2 into 3k plus 5 அப்படின்னு எழுதியாச்சு நெக்ஸ்ட் பாருங்கள் 3k plus 2க்கும் 3k plus 2க்கும் கேன்சல் ஆகிடும் ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா k plus 1 divided by 2 of 3k plus 5 அப்படின்றது இதை தான் நமக்கு இருக்கிற அந்த சைடில் ரைட் சைடில் இருக்குது ஆர்ஹெச்எஸ்லேயும் அதுதான் இருக்குது ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஸோ ஹின்ஸு p of k plus 1 is true ஸோ p of k plus 1 is ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா p of n is ட்ரூவாக இருக்கும் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n அப்படிங்கிறதுல நெக்ஸ்ட் 9th சம்மு ப்ரூவ் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் தட் 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் n இன்ட்டு n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 அப்படின்னு நம்ம கொஷின் இருக்குது கொஷினை p of n அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸில் n ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஸோ n இருக்கிறதுல 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது p of 1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 n இருக்கிறதுல என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஸோ 1 ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 ஸோ 1 ஆட் பண்ணும்போது 2 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 2 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 இன்ட்டு 1ன்னு எழுதுவோம் ஸோ 2 இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்குன்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இது மாதிரி தான் நம்ம எழுதிக்குவோம் புரியுதுங்களா ஸோ நெக்ஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் 2 ஃபேக்டோரியலில் 2 இன்ட்டு 1 மைனஸ் 1 இப்போ 2 1s are 2 மைனஸ் 1 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும் ஸோ 1 ஃபேக்டோரியல்னாலும் 1னாலும் 1 தான் ஸோ நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால p of 1 is என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அஷ்யூம் p of kவும் என்னவாக இருக்கும் காட்டாயம் ட்ரூவாக தான் இருக்கும் ஸோ n இருக்கிற இடத்துல kன்னு கொடுக்க போகிறோம் ஸோ p of k ஈக்குவல் டு 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் k இன்ட்டு k ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இங்கே n ப்ளஸ் 1 இருக்கிறதுனால நமக்கு இங்கே கொஷினில் n ப்ளஸ் 1 இருக்குது அதனால் நம்ம k ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஸோ டு ப்ரூவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா p of k ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ இப்போ k இருக்கிறதுல என்ன கொடுப்போம் k ப்ளஸ் 1 கொடுப்போம் ஸோ p of k ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் k இன்ட்டு k ஃபேக்டோரியல் ப்ளஸ் அப்போ k இருக்கிற இடத்துல நெக்ஸ்ட்டு k ப்ளஸ் 1 கொடுப்போம் ஸோ k ப்ளஸ் 1 இன்ட்டு k ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு k ப்ளஸ் 1 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும் ஸோ k ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு இந்த ஸ்டெப்பு தெரியும் இது வந்து p of k ஓட வேல்யூவு ஸோ p of k ஓட வேல்யூ என்ன இருக்குது k ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 அப்போ இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் k ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற ரிமைனிங் என்ன இருக்குது k ப்ளஸ் 1 ஆஃப் k ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்றது
இது ரெண்டுலேயும் நமக்கு என்ன காமனாக இருக்குது பாருங்கள், கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் காமனாக இருக்குது. இந்த -1 லாஸ்ட்டில் எழுதிக்கலாம். இந்த 2 டேர்முக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியலை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஹோல் டேர்முமே காமனாக எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல 1 வரும். இதுக்கு பதிலாக நம்ம எடுத்துக்கிறது 1 ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் காமனாக எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இருக்குது கே ப்ளஸ் ஒன். இங்கே இருக்கிற -1 லாஸ்ட்டில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கே இங்கே 1 ஆட் பண்ணும்போது 2. ஸோ கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு கே ப்ளஸ் டூ -1. இந்த கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் நெக்ஸ்ட் டேர்ம் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபேக்டோரியலாக போட்டுக்கலாம். இதோடைய கண்டினியூஸ் நம்பர்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம அப்படி போட முடியும். ஸோ கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு கே ப்ளஸ் டூவாக இருந்துச்சுன்னா அதை கே ப்ளஸ் டூ ஃபேக்டோரியல் நம்ம எழுதிக்கலாம். ஸோ கே ப்ளஸ் டூ ஃபேக்டோரியல் -1. இப்போ 5 ஃபேக்டோரியல் 6 எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இதோட நெக்ஸ்ட் நம்பர்ஸ் வரும்போது அதே மாதிரி தான் இதுவும் கே ப்ளஸ் டூ ஃபேக்டோரியல் -1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். கே ப்ளஸ் டூ ஃபேக்டோரியல் -1ங்கிறது ஆர்ஹெச்எஸில் இருக்குது, அதே மாதிரி எல்ஹெச்எஸ்லேயும் நமக்கு இருக்குது. ஸோ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் பி ஆஃப் n இஸ் ட்ரூவாக தான் இருக்கும். ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் என்ன இருக்குன்னா ஹின்ஸ் வெரிஃபைட். புரியுதுங்களாப்பா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.